வணக்கம். நான் உங்கள் போன்ஜி பரத். மீண்டும் விவாத மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய விவாத மேடையில் நான் உங்களிடம் விவாதிக்க இருக்கும் தலைப்பு என்ன அப்படின்னா சசிகலா நடராஜன் அவர் தமிழக முதலமைச்சரா வரணும் அப்படின்ட்டு அமைச்சர்கள் ரொம்பவே கால்ல அப்படியே படுத்து தூங்குறாங்க, மொட்டை எடுக்கிறாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்னு எனக்கு புரியல. இப்ப அந்த விவாதம் தான். சசிகலா நடராஜன் தமிழக முதல்வர் ஆவதற்கு என்ன தகுதிகள் அவரிடம் இருக்கின்றது, அது தொடர்பாக என்னிடம் இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ண முடியுமா என்பது குறித்த கேள்விகள் தான். இதைத்தான் நான் உங்களிடம் இப்பொழுது விவாதிக்க போகிறேன். சனி பகவான் ஜோதிட ரீதியா சொல்லுவாங்க, சனி பகவான் ஒரு வலுவானவர். சனி பிடிச்சிட்டா எதுவுமே பண்ண முடியாது, ஈஸ்வரனே பிச்சை எடுக்க வச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி தமிழ்நாட்டுக்கு சனி பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படுறப்ப அப்படியே இது சின்னமான அழைக்கணும் அப்படிங்கிற உத்தரவு மீடியாக்களுக்கு கொடுக்கறது. வி.கே. சசிகலான்னு தான் சொல்லணும், சின்னம்மான்னு தான் சொல்லணும், சசிகலா நடராஜன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது போன்ற உத்தரவுகள் எல்லாம் வாய்மொழியா மீடியாவுக்கு வந்து சேர்ந்தது. அதுவே ஏத்துக்க முடியல. சின்னம்மா என்ன சின்னம்மா? சின்னம்மா அந்த வார்த்தையை கேட்கும்போது அவ்வளவு கோபம் வந்தது. இன்னைக்கு இதற்கு முன்னாடி அவரை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறப்ப அவ்வளவு கோபம் வந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கட்சியா வழி நடத்திட்டு போனவங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா. இதுக்கப்புறம் அதுக்கு பொதுச் செயலாளரா எந்த ஒரு தகுதியும் இல்லாத சசிகலா நடராஜன் தான் தேர்வாக போறாரு அப்படிங்கிற அந்த விஷயமே ஜீரணிக்க முடியல. இப்ப அடுத்து இந்த ஆர்.பி. உதயகுமார், தங்கமணி, வெல்லமண்டி நடராஜன், கடம்பூர் ராஜு இவங்கெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இவங்க சசிகலா நடராஜன் தான் இந்த தமிழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வழி நடத்தணும் அப்படின்ட்டு. இதுக்கு என்ன தகுதி இருக்கு அவங்களுக்கு? இப்ப சில கேள்விகள் எனக்கு அடிப்படையா இருக்கு. இந்த கேள்விகளுக்கு அவங்க தெளிவா விளக்கம் கொடுத்துட்டு அவங்க நியாயமானவங்க அப்படின்னு நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா அவங்களோட தலைமையை நான் ஏத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இது ஒரு முக்கியமான தினம். இந்த தினத்துல இருந்து ஒரு 5 ஆண்டுகள் அப்படியே ரிவர்ஸ்ல போய் பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் சசிகலா நடராஜனுக்கு இந்த கட்சியை விட்டு நீக்கின தினம், அந்த நாள் இன்னைக்குதான். இன்னைக்கு தாய் தந்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க விளம்பரம். ரொம்ப அசிங்கமா இருக்கு. இவங்கெல்லாம் அந்த வார்த்தையை குறிப்பிட நான் விரும்பல. சசிகலா நடராஜன் அப்படிங்கிறவங்க போயஸ் கார்டன்ல ஒரு சாதாரண உதவியாளரா உள்ள வந்தவங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஜெயலலிதாவோட மன்னிக்கும் தன்மை, நற்குணங்களை பயன்படுத்தி ஒரு தோழி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க, அவங்களோட தனிமை உணர்வை பயன்படுத்தி. அதுக்கப்புறம் உடன்பிறவா சகோதரி அப்படிங்கிற நிலைக்கும் போறாங்க. கடைசியா எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 2011 டிசம்பர் 19 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்ன அறிக்கையில தெரிவிச்சிருந்தாங்க? எனக்கு தெரியாமல், நான் இல்லாமல் நீங்கள் எனக்கு இணையாக அரசை நடத்துகிறீர்களா என சசிகலா நடராஜனையும் அவரோட உறவினர்களையும் துரோகி என்றும், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு எதிராக சதி செய்வதாகவும் கூறி கட்சியை விட்டு வெளியேற்றிய தினம் இது. அதே தினத்துல மொட்டை போட்டு இவங்க தான் வழி நடத்தணும் அப்படிங்கிறாங்க. துரோகிய இந்த கட்சியை வழி நடத்தணும் அப்படிங்கிறாங்க. இது உள்கட்சி விவகாரம் என்றாலும் ஒரு அடிப்படையா மக்களின் மனநிலையில் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை புரிஞ்சுக்கணும். இப்ப மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தை பத்தி நான் சில விஷயங்கள் நான் பேச விருப்பப்படுறேன். ஏன்னா அந்த மரணம் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒன்றாதான் எனக்கு படுது. ஏன்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், நாங்க எல்லா தகவலையும் வெளியிடல. ஏன் இன்றே கூட நான் ஒரு தகவல் வெளியிட்டு இருந்தேன். அந்த பதிவை
உடனே நீக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. என்ன தகவல் அப்படின்னா, தமிழக அரசு அப்போலோ நிர்வாகத்திற்கு இந்த 74 நாட்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு நடந்த சிகிச்சை விபரங்களை வந்து கேட்டிருந்தாங்க. இது பொய்யான செய்தி கிடையாது. ஆனா, இது கோட்டைக்கு மட்டும் இந்த தகவல் போயிருக்கு. இதுக்கு தயாரா இருங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த பதிவ அனுப்புங்க அப்படின்ட்டு. ஆனா, அந்த பதிவை அனுப்பக்கூடிய சூழ்நிலை இன்றைய தமிழக அரசியலில் ஏற்படவில்லை என்பதால் அவங்க அனுப்பல. நமக்கு அங்க உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலம் தகவல் வந்தோனே, சரி இத அனுப்ப போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரமா போட்டேன். அது ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமேல் வந்து எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் அதை உறுதி செய்ததுக்கு அப்புறம் தான் போடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சில சமயங்கள்ல அந்த தவறுகள் நடக்கலாம். அந்த தவறுக்கு மன்னிக்கணும். இப்ப ஜெயலலிதாவோட மரணம். ஜெயலலிதாவோட மரணத்தில் எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன அப்படின்னா வந்து, அவங்க நடைப்பயிற்சி பயின்று கொண்டு இருப்பதா சொன்னீங்க. நடைப்பயிற்சி பயிலக்கூடிய அந்த வீடியோ பதிவு இல்லை. இல்ல ஒரு போட்டோ இல்லை அப்படிங்கிறது ஒரு காமெடியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஐசியூ அவங்க இருந்தது கிரிட்டிக்கல் கேர். ஆனா நீங்க வந்து ஐசியூல இருக்காங்க. அதனால மருத்துவர்கள் பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு கதை சொன்னீங்க. ஐசியூல இருந்தா அந்த கிளாஸ் மூலம் வந்து பார்த்துருக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு தனி அறையா தான் வந்து முதலமைச்சருக்கு ஒதுக்கி இருந்தாங்க. சரி, அதையும் நீங்க பார்க்க விடல. ஐசியூக்குள்ள புகைப்படம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஏன் புகைப்படம் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு எனக்கு புரியல. திரு சோ அவர்கள் ஐசியூல இருந்தப்ப புகைப்படம் வந்து அவரை பார்த்தப்ப தலைவர்கள் சந்திச்சப்ப அந்த புகைப்படங்கள்லாம் வெளியே இருக்கு. ஸோ எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் ஐசியூல வந்து போட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியல. புகைப்படம் எடுப்பது வந்து இவர் முதலமைச்சர். ஒரு சாதாரண வந்து இப்ப நான் போய் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கல. நான் வந்து ஒரு சாதாரண மக்களில் ஒருவன். நான் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறேன். எனக்கு வந்து என்ன பத்திய தகவல் வந்து இந்த நாட்டுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. தமிழகத்தின் முதலமைச்சரை 74 நாட்கள் அவருடைய ரத்த சொந்தத்தை கூட அனுமதிக்காமல் நீங்க வச்சு அனுப்புனது. எப்படி அனுப்புறீங்க? பிணமாக அனுப்புகின்றீர்கள். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் கேட்க ஒருத்தர் கூட வந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய 135 எம்எல்ஏக்களில் ஒரே ஒருவருக்கு கூட தைரியம் இல்லையா? 51 எம்பிக்களில் ஒருவருக்கு கூட தைரியம் இல்லையா? என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியல. உங்கள பொதுச் செயலாளர்னாங்க. இப்போ முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க. என்ன முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதிகளில் உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க சசிகலா நடராஜன்? இந்த மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சொத்து குவிப்பு வழக்கில் சிக்க வைத்ததுதான் நீங்க செஞ்ச சாதனை. வளர்ப்பு மகனாக உங்கள் உறவினர் சுதாகரனை வந்து நீங்க உள்ள இழுத்து அதன் மூலம் வந்து ஒரு மிகப்பெரிய தலை குனிவுக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை கொண்டு சென்றதுதான் நீங்கள் செய்த சாதனை. அரசியலில் ஈடுபடும் எண்ணமோ பதவிக்கு வரவேண்டாம் என்ற ஆசையோ துளியும் இல்லை என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் கடிதம் எழுதி மீண்டும் இந்த போயஸ் கார்டனுக்குள்ள போனீங்க. இப்ப போயிட்டு அந்த 5வது ஆண்டு இன்று 5வது ஆண்டு வந்து முடிஞ்சு இன்னைக்கு 6வது ஆண்டு தொடங்குது. இந்த தேதியில தான் உங்களை வந்து தூக்கியிருக்காங்க. 2012ல நீங்க போனீங்க. அதை விட்டுருங்க. உங்களை நீக்கப்பட்ட நாள்ல இருந்து 5 ஆண்டுகள்ல மீண்டும் என்ன நிகழ்த்திருக்குங்க? அதே கட்சி, அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் உங்களை தான் முதலமைச்சர், இந்த கட்சியும் ஆட்சியும் கைப்பற்ற மாட்டோம் நீங்க சொன்ன அந்த விஷயத்த நீங்க தான் வந்து வழி நடத்தணும் அப்படின்னு கால்ல விழ வச்சிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பழிவாங்கும் உணர்வு அப்படிங்கறத என் மனசுல படக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு மட்டும் இல்ல, சராசரியா எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன் இந்த கேள்வி எங்களுக்கு எழுது அப்படின்னா 74 நாட்கள் நீங்கள் முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. அவரது உறவினர்களில் தீபக்கை அனுமதித்தீர்கள், தீபாவை அனுமதிக்கவில்லை. ஏன் இந்த ஓரவஞ்சனை? என்ன காரணம்? எந்த ஒரு தலைவரும் நேரடியாக சந்திக்க வாய்ப்பில்லை. உள்ளே செல்லக்கூடிய அனுமதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதே அனுமதியை வந்து ஒரு ராகுல் காந்திக்கு நீங்க கொடுத்திருக்கலாம் இல்லையா? சரி, மருத்துவர்கள், அவருக்கு மருத்துவம் அளித்த மருத்துவர்கள்
வெளிப்படையாக ஏதாவது எங்களுக்கு வந்து தெரிவிக்கணும். என்ன பண்ணாங்க? என்ன மருத்துவம் பண்ணாங்கன்னு சொல்லணும். மத்திய அரசுக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து அறிக்கை அனுப்பிச்சாங்க. அந்த தகவல்கள் எல்லாம் ஏன் மத்திய அரசாங்கமும் வெளியிட மாட்டேங்குது? உங்களுக்கு முதலமைச்சர் ஆகும் கனவு இருப்பதை வரவேற்கிறேன். ஆனால் அதற்கான தகுதி உங்களுக்கு என்ன இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த தமிழக மக்களுக்காக இதுவரை என்னென்ன செயல்கள் செய்து இருக்கிறீர்கள்? மக்களின் இடையூறுகள், கஷ்டங்கள் உங்களுக்கு என்னென்ன உணர்ந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீர்கள்? இதற்கான தெளிவான விஷயங்கள் வேணும். இந்த முதலமைச்சர் கனவு, பொதுச் செயலாளர் கனவு, இது எல்லாத்துக்கும் மேல இத்தனை பேரும் வந்து கத்தி கதறிக்கொண்டு இருக்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். உங்கள் மீது நான் வைக்கக்கூடிய அடுத்த குற்றச்சாட்டு வேதா இல்லம். இந்த வேதா இல்லத்தில் இருப்பதற்கு உங்களுக்கு யார் அனுமதி அளித்தார்? யார் அனுமதி அளித்தார்? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தவரை அவரது வீட்டில் இருப்பதற்கு அவர் அனுமதித்தார், இருந்தீர்கள். அவர் மறைவுக்கு பிறகு அந்த போயஸ் கார்டன் இல்லத்தில் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதை விட்டு ஏன் வெளிவரவில்லை? அப்ப உங்களிடம் வந்து அதிகார போதை, உங்களோட லட்சியம் என்ன அப்படின்னா, உங்கள் மீது பல வழக்குகள் இருக்கு, பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. பதவியும் அதிகாரமும் உங்கள் கையை விட்டு போய்விட்டால் நீங்கள் பல்வேறு சிக்கலுக்கு உள்ளாவீர்கள் என்பதால் அந்த அதிகாரத்தையும் பதவியும் கைப்பற்றுவதற்காக தொடர்ந்து நடத்தும் நாடகங்கள் தான் இது அப்படின்னு சொல்றேன். இந்த அமைச்சர்கள் எல்லாரும் வந்து உங்களுக்கு ஜால்ரா போடுறாங்க. 1 கோடி மக்கள் வந்து 1 கோடி தொண்டர்கள் வந்து உங்க பின்னாடி இருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்க அந்த 1 கோடி தொண்டர்கள்? அவர்களிடம் கையெழுத்து வாங்கி உங்களால் நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியுமா? நான் நிரூபிக்க முடியும். அந்த 1 கோடி தொண்டர்கள் உங்கள் பின்னால் இல்லை என்பதை அவர்களிடம் கையெழுத்து வாங்கி என்னால நிரூபிக்க முடியும். இந்த சவாலுக்கு சசிகலா நடராஜன் தயாரா? மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். இருந்தும் மன்னார்குடி தரப்பினர் தொடர்ந்து ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்ற துடிப்பது ஏன்? நீங்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவதற்கு என்ன தகுதி உள்ளது? காமராஜர் போல் இந்த அரசியலை சேவையாக செய்யும் மனப்பான்மை உங்களிடம் இருக்கின்றதா? ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். நீங்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை திட்டமிட்டே ஏதோ இந்த 5 ஆண்டுகள் செய்திருக்கிறீர்கள் என்பது இப்பொழுது எழக்கூடிய ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்திற்கு உங்களால் விளக்கம் தர முடியுமா? மீண்டும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அருகில் வந்ததற்கு காரணமே இன்று நிகழ்த்தி கொண்டு இருக்கும் இந்த விஷயங்களுக்கான அடிப்படையை அமைப்பதற்காகத்தான். இந்த 5 ஆண்டுகள் நீங்கள் நாடகம்தான் ஆடியிருந்தீர்கள் என்பதை இன்று என்னால் உறுதியாக உணர முடிகிறது. நான் உணரும் இந்த உணர்வு நிலை தவறு என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? உண்மையிலேயே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மீது அக்கறை கொண்ட ஒரு தோழியாக, நீங்கள் ஒரு சகோதரியாக இருந்தால் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவின் போது நீங்கள் என்ன வார்த்தை சொல்லி இருப்பீர்கள் என்றால், இதுக்கப்புறம் வந்து அவங்க வாழ்ந்த இல்லம் வந்து எனக்கு உரிமை இல்லாத ஒன்று அப்படின்ட்டு மன்னார்குடியை பார்த்து நீங்க போயிருப்பீங்க. செய்யல. அவர்கள் மீது அக்கறை இருந்தால் அவரோட இறுதி சடங்கு எல்லாத்தையும் சரியான முறையில நடத்தியிருப்பீங்க. அவரோட ஆத்மாவை அவமானப்படுத்தும் விதமாகத்தான் நீங்க செஞ்சீங்க. அவரோட ஆத்மாவை வந்து அவமானப்படுத்தும் விதமாகத்தான் செஞ்சீங்க. தேசிய கொடியை கையில் வாங்கும் உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? அதற்கு என்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது? நீங்கள் உண்மையான உணர்வோடு இல்லை. இல்லாத காரணத்தினால் தான் அவரை வைத்துக்கொண்டு நீங்கள் நினைக்கும் காய்களை நகர்த்திய பிறகு மரண செய்தியை அறிவித்தீர்கள். அறிவித்த மறுநாள் அவரை அடக்கம் செய்த இடத்தில் ஒரு சிறு புல் கூட முளைத்திருக்காது, அந்த ஈரம் காய்ந்திருக்காது. அதற்குள் பொதுச் செயலாளர் என்ற நாடகத்தை நீங்கள் தொடங்கினீர்கள்.
இன்று முதலமைச்சர் அப்படிங்கிற நாடகத்துக்கு வந்திருக்கீங்க. ஏன் பன்னீர்செல்வம் அவரோட செயல்பாடு மிக சிறப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மக்களிடம் செல்ல ஆரம்பித்து விட்டது. அதிகாரிகள் பாராட்ட துவங்கி விட்டார்கள். கொஞ்சம் தாமதித்தால் பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் பதவியில் இருந்து நம்மளால் நீக்கவே முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு. அதனால வருகிற தை மாதம் நாள் குறித்து விட்டீர்கள். அந்த தை மாதத்தில் முதலமைச்சராக பதவி ஏற்கும் கனவில் இன்று அடிக்கல் நட்டி சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் பொதுச் செயலாளராக அதிமுகவிற்கு வருவது உங்களது உட்கட்சி விவகாரம். அந்த கட்சியில் இருந்து நான் விலகிவிட்டதால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அது உட்கட்சி விவகாரம் என்றாலும் அதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்பதை நான் மறுக்க மாட்டேன். மற்றவர்கள் போல் அம்மாவுக்கு அப்புறம் சசிகலா நடராஜன் கண்டிப்பா கிடையாது. அம்மா ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க வேற. அவங்களோட ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும், ஒவ்வொரு துயரத்திற்கும், ஒவ்வொரு துன்பத்திற்கும் காரணமாய் இருந்தவர்கள் நீங்கள்தான். அவரது மரணம் வரை அவரை துன்பப்படுத்தி விட்டீர்கள் என்பதை யாருமே மறுக்க முடியாது. இதற்கு உங்களால் மறுப்பு கூற முடியும் என்றால் என் குற்றச்சாட்டுக்கு தெளிவான விளக்கம் அளியுங்கள். மிரட்டுவதை விட்டுவிட்டு விளக்கம் அளியுங்கள். அதுதான் சரியான அரசியல் பண்பு. அதை முதலில் கற்றுக்கொள்ளுங்கள். முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் அப்படிங்கிற இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பண்புமே கிடையாது. நீங்க தமிழக முதலமைச்சராக வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை நீங்கள் உருவாக்கி, மாயை உருவாக்கி அந்த நாற்காலியில் நீங்கள் உட்கார்ந்தால் அதை எதிர்த்து போராட்ட களத்தில் குதிக்கக்கூடிய முதல் குரலாக எங்களது குரல் இருக்கும், மக்களின் குரல் இருக்கும் என்பதை மக்கள் முட்டாள்கள் அல்ல. ஒரு செய்தி வந்தா அடுத்த செய்தியை மறந்துடுவாங்க அப்படிங்கிறக்கு. இப்ப கலைஞரோட மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவுனது. அதுக்கு காரணமே யாருன்னா தமிழக உளவுத்துறை அப்படிங்கிற செய்தி அதிகாரிகள் மூலம் எங்களுக்கு தெரிய வர்றப்ப அவ்வளவு வேதனையா இருக்கு. எதற்காக அந்த இதுனா, இப்ப இந்த சசிகலா நடராஜன் பொதுச் செயலாளர் விஷயங்களை பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த பரபரப்பை அடக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த நாடகத்துக்காக நீங்க பரப்புன அந்த செய்தி. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு விடை கூறாமல் உங்களால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. மக்கள் இது மறந்துவிடும் விஷயம் என்று கணக்கு போடாதீர்கள். உங்கள் கால்களில் விழுவதற்கு அடிமை நாய்கள் அல்ல நாங்கள். நாங்கள் பொதுமக்கள். எங்கள் ஆள்காட்டி விரலில் வைக்கப்படும் மை, அதன் மதிப்புதான் அடுத்து யார் என்பதை நிர்ணயிக்கும். அந்த தகுதி உங்களுக்கு இல்லை என்பதை தைரியம் இருந்தால், முதலமைச்சர் கனவில் இருக்கும் நீங்கள் தைரியம் இருந்தால், உங்களிடம் நியாயம் இருக்கிறது, உங்கள் பின்னால் 1 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் என்று வாய்க்கிளிய அமைச்சர்கள் மூலம் பேச வைக்கும் நீங்கள் தைரியம் இருந்தால் இந்த ஆட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தி அதில் வென்று நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி வென்று முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்து காட்டுங்கள், பார்ப்போம். நீங்க எலெக்ஷன்ல நின்னா டெபாசிட் கூட கிடைக்காது. இது என்னோட வெளிப்படையான சவால். இந்த சவாலுக்கு சசிகலா நடராஜன் தயாரா? முதலமைச்சர் கனவில் இருக்கும் நீங்கள் ஆட்சியை கலைத்துவிட்டு மறு தேர்தலை சந்தித்து உங்களால் முதலமைச்சர் ஆக முடியுமா? குறுக்கு வழிகள் கையாள்வதை விட்டுவிட்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு நடந்த விஷயங்களை வெளிப்படையாக கூறுங்கள். வேதா இல்லத்தை விட்டு முதலில் வெளியேறுங்கள். அங்கு இருக்கக்கூடிய அருகதையோ தகுதியோ உங்களுக்கு கிடையாது. அதற்கான உரிமையும் கிடையாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் என்பதை குறுக்கு வழிகளில் மற்றவர்களை மிரட்டி வருவதை தவிர்த்து நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் நடத்தி பொதுச் செயலாளராக வந்து காட்டுங்கள். என் சவால்களை ஏற்க உங்களுக்கு தைரியம் இருக்கின்றதா என்ற கேள்வியோடு என் விவாத மேடையில் என் சிந்தனை பதிவுகளை பதிவிட்டு இருக்கிறேன். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.